நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இந்த மாலை வேளையில் நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். நான் எங்கே புதிய காரியத்தை எதிர்நோக்க முடியும்? என் வாழ்க்கையில் பழைய காரியமே பல சோர்வுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் கடந்து கொண்டே நான் போகிறேன். எப்படி நான் புதிய காரியத்தை எதிர்நோக்க முடியும்? என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குமா? புதிய திருப்பங்கள் வருமா? புதிய ஆசீர்வாதம் வருமா? புதிய சந்தோஷம் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வியோடு கூட இருக்கலாம். ஒருவர் சொல்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்கும் என்று சொல்லி எடுத்து வாசிப்போம் வேதத்தில். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென், போதும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அப்போ புதிய காரியம்னா என்னன்னு அர்த்தம்? இதுவரைக்கும் யார் வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு காரியம், இதுவரைக்கும் யாருடைய குடும்பத்திலும் நடக்காத ஒரு காரியம், இதுவரைக்கும் யாருடைய தெருவிலும் நடக்காத காரியம், இதுவரைக்கும் எந்த கிராமத்திலும் நடக்காத காரியம், இதுவரைக்கும் எந்த பட்டணத்திலும் நடக்காத காரியம், இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் நடக்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் புதிய காரியம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கேன், என்னை தேவன் புதிய காரியத்திற்குள் நடத்துவாரா? நான் அழுது கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நான் பார்க்கவே முடியவில்லை, தேவன் என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் செய்வாரா? நிச்சயமாகவே தேவன் செய்வார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எனக்குமே இந்த ஒரு வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிற, ஒருவேளை இந்த அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை ஊழியக்காரர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லாதபடிக்கு எல்லாரையும், ஒரு நாளில் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த, வேறொரு மதத்தில் இருந்த, வேறொரு காரியத்தில் இருந்த நம்மை தேவன், பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே, அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் புதிய காரியமாயிருக்கும். அவர் புதிய காரியத்தை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்ம எல்லோரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் புதிய காரியங்களை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த காரியம் புதிய காரியம். பார்வோனின் அரண்மனையில், பார்வோனின் ராஜ்யத்தில், எகிப்தில் அவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்த போது அவர்கள் கூக்குரலிட்டார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை, எங்களை ரட்சிக்க ஒருவரும் இல்லை, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடிமைப்பட்டு அடிமைகளாய் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்கள் வேதனை மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த கூப்பிடுதலை தேவன் கேட்டார். அந்த கூப்பிடுதலை தேவன் கேட்டார். அந்த கூக்குரலை தேவன் கேட்டார். அதிசயமாய் மோசே என்னும் இரட்சகனை கொண்டு வந்து அவனுடைய கையில் இருந்த கோலை கீழே போடு என்று சொல்லி அதை அவன் கீழே போட்ட போது அது சர்ப்பமாய், பாம்பாய் மாறியது. அந்த வாளை பிடித்த போது இது கோலாய் மாறியது. இது யாரால் செய்யக்கூடும்? ஆனாலும் அரசவையில் அவர் செய்த போது, இந்த காரியத்தை செய்த போது, மந்திரவாதிகள் எல்லாரும் கூட தங்கள் கோலை போட்ட பொழுது அது சர்ப்பமாய் மாறிட்டு. இங்கே இப்போ கேட்கலாம், மந்திரவாதிகள், மந்திரங்களுக்கு வல்லமை உண்டா? நிச்சயமாய் உண்டு. ஆனாலும் தேவனுடைய கோல் அந்த சர்ப்பத்தை எல்லாம் விழுங்கி போயிற்று. நிச்சயமாய் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு நான் மந்திரவாதத்திலும் செய்வினை வல்லமையிலும் பொல்லாத ஆவியின் கிரியைகளிலும் சிக்குண்டு நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய கோல் அவைகளை எல்லாம் உங்களை விட்டு விலக்கும் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கோல் மந்திரவாதிகளின் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. அவர் அங்கே புதிய காரியத்தை செய்தார். நிறைய காரியங்கள் எகிப்தில் புதிதாய் செய்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தார். எதற்காக தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது.
இன்றைக்கு உங்களையும் அழைத்த தேவன் பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகதான் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு கட்டாத வீட்டை அங்கே ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காகத்தான், அவரோடு கூட வாழ்வதற்காக தான் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி ரட்சித்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். இந்த தேவன் இந்த வனாந்தரமான பாதையில இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலதான் இன்றைக்கு நம்மையும் நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள், நொறுக்குதல்கள், உடைக்கல் படுகிற சூழ்நிலை வரும் பொழுது ஒரு அதிசயமான காரியம் நடக்கும். தேவன் புதிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் புதிய காரியம், யாரும் செய்திராத ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார். அவர் நல்லவர், அவர் போதுமானவர். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்வதற்காகத்தான் இந்த வனாந்திர பாதையில நடத்தி கொண்டு வருகிறார். நல்லா சொல்றீங்க, எனக்கு பின்னால எத்தனை சத்துருக்கள் நிற்கிறாங்க தெரியுமா? எனக்கு முன்னால எப்படி ஒரு அடைக்கப்பட்ட வழி இருக்குது தெரியுமா? பாதையே இல்லை, நான் அடைக்கப்பட்டு போய்விட்டேன், எனக்கு வழியே தெரியல, நான் கண்ணு கெட்ட தூரம் பார்க்கிறேன், வழி எதுவும் தெரியாதபடி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறேன். என்னை வேடிக்கை பார்ப்பதற்காக, என்னை அழிப்பதற்காக, என்னை கூண்டோடு துரத்துவதற்காக நிறைய சத்துருக்கள் சூழ்ந்து விட்டார்கள். நான் அவர்கள் கையில் அகப்பட்டு கொண்டால் நான் சிக்குண்டு மரித்து போவேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் பார்வோனும் அவருடைய ஜனங்களும் நினைத்தார்கள். என்ன நினைத்தார்கள்? வனாந்திரத்தில் வழி அடைக்கப்பட்டு விட்டது, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பின்தொடர்ந்து ரதங்களும் குதிரைகளாலும் தொடர்ந்து வந்தார்கள். தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார். அது என்ன காரியம் தெரியுமா? புதிய காரியம், யாரும் செய்திராத ஒரு காரியம். எந்த ஒரு காரியம் ஆனாலும் தேவன் கரத்திலிருந்து வரும்பொழுது அது புதிய காரியமாய், ஆச்சரியப்படத்தக்க காரியமாய், அதிசயமான காரியமாய் இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில செய்தார். என்ன செய்தார் என்று சொன்னால், முன்னால் செங்கடல், ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் எங்களை அடக்கம் பண்ண பிரேத கல்லறை இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து எல்லாரும் கோபம் அடைகிற அந்த வேளையில தான் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். மோசையுடைய கோலை கொண்டு கடலை 2ஆக பிரித்தெடுக்கிறார். இது எந்த ஒரு காரியத்திலும் நடக்காத ஒரு காரியம். யாருக்காகவும் கர்த்தர் கடலை 2ஆக பிளக்கவில்லை, அவருடைய ஜனங்களுக்காக கர்த்தர் கடலை 2ஆக பிளந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு பிரச்சனையின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே வழியே இல்லை என்று சொல்கிறீர்களா? வழி திறப்பதற்காக தேவன் எல்லா பாதைகளையும் வழி திறக்க பண்ணுவார். அடைக்கப்பட்ட பாதைகளை அவர் திறக்கிற தேவன். அவர் சொல்கிறார், நான் திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது, நான் பூட்டின வாசலை ஒருவனாலும் திறக்க முடியாது. உங்களுக்கு முன்பாக இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். சரி, வழி கிடைச்சிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வழி, அந்த கடலின் வழியாய் அந்த வெட்டாந்தரையில நடந்து போகிறார்கள். பார்வோனின் சேனையும் பார்வோனின் அதிபதிகளும் சேனைகளும் என்ன நினைக்கிறதுனா, நாம இந்த வழியை என்ன செஞ்சிடலாம், இவங்களை பின்தொடர்ந்து போய் எங்க போனாலும் இவங்களை பிடிச்சிடலாம். அப்படிதாங்க சத்துரு தப்பு கணக்கு போடுவான். சத்துரு தப்பு கணக்கு போடுவான். ஒருவேளை உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க ஏன் தொடர்ந்து வர்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆளி, அதன் மூலம் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் மகிமையாய் வெற்றி சிறக்க வேண்டும். இதுவரை செய்திராத ஒரு புதிய காரியத்தை என் தேவன் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் செய்ய வேண்டும், அந்த சேனைகளால் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காக தான் பார்வோனின் சேனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக தொடர்ந்து வர செய்தார். இங்கே வழி திறக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் அக்கறைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். நடுவில் தேவதூதன் இவர்களுக்கும் அவர்களுக்கும் நடுவாக வந்து நின்று வழிமறைத்து நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது அக்கினி ஸ்தம்பமாய் மாறியது. வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் அந்த கடலில நல்ல வெளிச்சத்துல வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். நல்ல வேடிக்கை பார்த்து சந்தோஷமாய் கடல் 2 பக்கமும் குவிந்திருக்கும். எவ்வளோ அதிசயமான காரியம், எவ்வளோ ஒரு புதிய காரியம். இன்னைக்கு நாம நினைச்சா கூட அந்த காரியத்தை பார்க்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் கடல் போன்ற சோதனையிலும் கர்த்தர் வழி திறப்பார்.
கடல் ரெண்டாக 2 பகுதியில் குவிந்து நிற்கும். நம்மை நடுவாய் நடத்தி செல்கிற நல்ல நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை நேசிக்கிற நல்ல தேவன் வழி நடத்தி செல்வார் என்று வழியிலே நம்மை விட்டு விட்டு செல்ல மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். பின்னால் பார்வோனின் சேனைக்கு அது ஒரு மேக ஸ்தம்பமாய் பயங்கர இருளாய் மாறியது. ஒருவரோடு ஒருவர் கடல் சூழ்ந்து கொள்ளது. 4 பக்கமும் ஐயோ நான் தப்ப முடியாது என்று சொல்லி அவர்கள் ஓட நினைத்த போது கடலானது அவர்களை சூழ்ந்து அப்படியே அமிழ்த்து போட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கடலில், செங்கடல்ல இன்றைக்கு பார்வோனின் எல்லா ரதங்களும், அங்கே இருக்கிற எல்லா உருளைகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது உண்மை. தேவன் புதிய காரியத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் புதிய காரியத்தை செய்வார். எதிர்த்து வரும் சத்துருக்களை அவர் துரத்தி அடிக்க மாத்திரமல்ல, ஒருவேளை எல்லை மீறும் பொழுது அவர்களை அழித்தும் போடுகிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. குறிப்பிட்ட காலம்தான் சத்துருக்கள் உங்களை தொடர முடியும். என்னை தொடர்ந்து எவ்வளவாய் விரட்டி கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவாய் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் சிந்தலாம். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட எல்லையை தேவன் வைத்திருப்பார். அதற்கு மேல் அவர்கள் கடந்து வர முடியாது. கடலுக்கு எல்லை போட்டவர், காற்றுக்கு இவ்வளவுதான் வீச வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் ஒரு நாளும் சத்துரு கையில் நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். புதிய காரியத்தை அவர் செய்வார். அதோடு விட்டாரா இஸ்ரவேல் ஜனங்களை? இன்றைக்கு வழி திறந்தால் எரிகோ ஒரு பெரிய தடையா இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தடை இருக்கிறதா? என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலோ ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. என் பிள்ளை படிப்பு காரியம், வேலை காரியம், கல்யாண காரியம் எதுவாக இருந்தாலும் தடைப்பட்டு கொண்டே போகுது. நான் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து லோன் வரல, சரியான பண வசதி இல்லை, பணத்தை வாங்கினவன் ஓடிட்டான். நான் என்ன செய்வேன்? கட்டுமான பணிக்காக கான்ட்ராக்ட் நான் கொடுத்தேன், ஆனால் இன்னைக்கு என் பணத்தோடு அவங்க ஓடிட்டாங்க. என் கட்டடம் எவ்வளவாய் நின்று போயிற்று, நான் வீடு கட்டி அதில் பிரவேசிப்பேனா என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். செய்வேன் என்று சொன்னவர் செய்து முடிப்பார். இன்னைக்கு எரிகோ மதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு தடையாய் காணப்பட்டது. அந்த எரிகோ மதிலை தாண்டிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போக வேண்டும். வழி, பக்க வழி இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் புதிய காரியங்களை செய்கிற தேவன். எரிகோ மதில் ஒரு சாதாரண மதில் அல்ல, ஒரு 4 பஸ்ஸு போகிற அளவுக்கு ஒரு பெரிய மதிலாம். இவர்கள் துதித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், 7 நாள் நீங்கள் துதிக்கணும். 7ஆம் நாள் 7 தரம் இந்த எரிகோவை சுற்றி வந்து துதிக்கணும். இந்த துதியின் சத்தத்தால் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த எரிகோ மதில் இடிந்து விழும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கா? நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, துதிங்க. முடிந்த அளவுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலி இடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திர பலி இடுகிறவர்கள் வெற்றியை காண்பார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த தேவ சமூகம் அசையும். தேவனால் அங்கே சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கான கிரியை அவர் செய்வார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். துதிங்க, முடிந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிங்க, முடிந்த அளவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமருங்கள். கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். 7ஆவது நாள் எக்காலம் ஊதினார்கள். வெற்றி கொடி. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியின் நாளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நீங்கள் துதிக்க வேண்டும். தடைகள் எல்லாம் விலகும். தேவன் தடைகளை விலக்கி போடுகிற தேவனாய் உங்களுக்கு முன்பாய் செல்கிறபடியால் நீங்கள் ஒன்று மாத்திரம் தான் துதித்து துதித்து தேவனை ஆராதிப்போம். சில வேளைகளில் நம்ம தூங்கும் போது கூட நம்முடைய ஆத்மா துதிக்கும். அப்படி துதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாய் துதிக்கும். துதிக்க துதிக்கதான் ஆவியில் நிரம்ப நிரம்ப அந்நிய பாஷை பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் திறக்காத கதவுகளோ திறக்கப்படும். தடுப்பு சுவராக இருக்கிற எல்லா தடுப்புகளும் உடைக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் துதிச்சு பாருங்க, தேவன் தடைகளை அகற்றி போடுவார். 3ஆவதாக ஒரு காரியம் நடந்தது. யோர்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது யோர்தான் அது எப்படி இருந்ததா, அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுமா.
எப்படின்னா ஆறு கரை புரண்டு ஓடும்பொழுது, வெள்ளமாக போகும் பொழுது நாம் யாராவது அதற்குள்ளாய் போக முடியுமா? என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் எச்சரிக்கை கொடுப்பார்கள். ஆற்றில் தண்ணி நிறையா போகுது, யாரும் ஆற்றுக்கு குளிக்க போக வேண்டாம், ஆற்று ஓரத்தில் நடக்க வேண்டாம், இருக்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிப்பின் சத்தம் இந்த நாட்களில் கொடுக்கப்படும். ஆனால் அன்றைக்கு யாரும் இல்லை. ஆனால் யோர்தான் கரை புரண்டு ஓடியதான், கரையை தாண்டி ஓடியது. அந்த அளவு ஓடின யோர்தானுக்கு பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தவுடனே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி கோத்திரத்தார் தங்களுடைய கால்களை உள்ளங்கால்களை அந்த தண்ணீரில் வைத்த உடனே என்ன நடந்ததுன்னா, யோர்தான் ரெண்டாக வழி திறந்து கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கால் பட்டவுடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க வீட்டிற்குள்ளாய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என் வீடு, நான் இருக்கிற வீடு எனக்கு சரியே இல்லைப்பா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், உங்கள் காலை மிதித்து அந்த வீட்டை சுற்றி சுற்றி நீங்கள் துதிச்சு பாருங்கள், அந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பெரிய போராட்டம் நிறைந்த வீடாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பிசாசுகள் நிறைந்த வீடாக இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்கும் பொழுது, நீங்கள் இரவும் பகலும் அவரை ஆராதிக்கும் பொழுது, சும்மா இருக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு எல்லா நேரமும் வாயினால தேவனை துதிக்க 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 எல்லா கட்டுகளும் விலகும். நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் எப்போ நாங்கள் நல்லா துதிக்கிறோம் ஆனால் போராட்டம் வரும். நான் சொல்கிறேன், துதிக்கிற வாழ்க்கையில் போராட்டம் வரும், ஆனால் துதிக்காதவன் வாழ்க்கையில் நேர்ந்தது போல் நமக்கு நேராது. நம்முடைய சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி விடுதலை கொடுத்து நடத்துவார். யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாய் நின்ற போது லேவியரின் கால்கள் அங்கே பட்டவுடனே ரெண்டாக யோர்தான் பிரிந்தது, குவியலாய் மாறியதான், இந்த பக்கம் அந்த பக்கம். அவர்கள் அந்த யோர்தானை கடந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான் போன்ற பிரச்சனைகள், கொந்தளிக்கிற பிரச்சனைகள், பிரவாகித்து வருகிற அலைகள், பிரவாகித்து வருகிற வெள்ளங்கள், பிரவாகித்து வருகிற பிரச்சனைகள், பிரவாகித்து வருகிற உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னார் அல்லவா, அவர் புதிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக தான் தேவன் இந்த பாதையில் உங்களை நடத்தி வருகிறார். தேவன் தானே புதிய காரியத்தை செய்யாமலே என்னை சரியான பாதையில் நடத்தலாம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும் அல்லவா, தேவனுடைய வல்லமை இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும் அல்லவா. ஏதோ நான் வேதத்தில் வாசித்தேன், அதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுக்கு செய்த அற்புதமெல்லாம் எனக்கு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், அன்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அவர் தேவனாய் தான் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்றைக்கு செய்த அற்புதத்தை விட இன்றைக்கு இன்னும் புதிய காரியங்களை செய்வாரா என்று ஒரு நாளும் அவருடைய வல்லமையில் அவரை குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. குறையாத நேசரை நாம் ஆராதிக்கிறோம், வல்லமை மிகுந்தவரை நாம் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கத்தக்கவரை நாம் ஆராதிக்கிறோம். இதோ உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக புதிய காரியத்தை செய்வார். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் எனக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன் வாக்கு கொடுத்தார். புதிய அதிசயங்களை பார்ப்பான்னு சொன்னார். உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார். ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாளும் உங்களை அவமானப்படுத்த மாட்டார். அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். புதிய வழிகளை திறந்து புதிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவார் அன்றி ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தி நம்மை சோர்ந்து போக பண்ணி நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் புதிய காரியம் ஒன்றுமே நடக்கலை, நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த வேளையில் செங்கடலை திறந்த தேவன், எரிகோவை தகர்த்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியத்தை செய்வார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சத்துருக்கள் தொடர்ந்து பின் சொல்லும் போது ஆண்டவரே
ஆண்டவரை வழி தெரியவில்லை, இவர் திகைத்து போவார்கள், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி செய்யப்படுகிற எல்லா கிரியைகளையும் அழித்து இவர்கள் வாழ்க்கையில செங்கடல் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அதே போல கர்த்தாவே, எரிகோ போன்ற தடைகளோடு கூட எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தடை என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி இப்பொழுதே வழி திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டுடைய கரம் இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் உடைத்து புதிய காரியத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரம் இல்ல தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் விசேஷமா யோர்தான் போன்ற காரியங்கள் ஆண்டவரே இருக்குமானால், ஆண்டவரே அவர்களுக்காய் ஜெபிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே அந்த கால் பட்டவுடன் அங்கே யோர்தான் வழி திறந்து பிரச்சனைகள் அகன்று போனது போல, வெள்ளங்கள் அகன்று போனது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த செய்தியை கேட்கும் பொழுதே ஒரு புதிய காரியம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.